இது வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவுக்கு தலைவர்களாக வந்தவர்கள் எல்லாம் எல்முருகன் தவிர்த்துன்னு சொல்லலாம் டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவர் கொஞ்ச காலம் தான் இருந்தார். அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர தீவிர அரசியல்ல பாஜக என்னைக்குமே இறங்கினதில்லை. அண்ணாமலை முருகன் அவர்களுக்கு முன்னாடி ரைட்டு எல்லாம் மேல இருப்போம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அங்க எல்லாம் பண்ணுவாங்க. இங்க உடனே உடனே ஒரு கும்பல் வந்துடும், நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் தெரியுமா. டிஎம்கேவோட கரப்ஷன் இருக்கு இல்லையா, அதை தைரியமாக பேசுனதுனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே பல பேருக்கு ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு ஈர்ப்பு, அவரை தலைவராக தனிப்பட்ட ஒரு நபராக ஒரு தலைவராக கட்சிக்கு அப்பாற்பட்டு என் தலைவன் அண்ணாமலை தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மனசு வந்தது இல்லையா. அது காரணம் அந்த கரப்ஷனை பற்றி அவர் முழுக்க அடிச்சுட்டே இருந்தார். அது பர்டிகுலராக நான் கேட்குறேன், அதுதான் காரணமாக சொல்லிக்க வேண்டிதான். வேற என்ன பண்ண முடியாது பாருங்க. நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுக்கு எவ்வளவு சம்பளம் கொண்டாந்து கொடுக்குற, இதைத்தான் அவங்க ஊட்டமா கேட்பாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறது, நீங்க என்ன வேணா உழைச்சிட்டு போய் எனக்கு என்ன வந்தது, இங்க மாச கட்சியில தொட்டுக்கோன்னு இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சுட்டு வரியா, அதுக்கு வக்கு இல்லைன்னா நீ எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அவ்வளவுதான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? அல்டிமேட்லி அரசியல் கட்சின்னா அதுதானுங்க. நான் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தேன்னா, சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அங்க ஓட்டிங் மிஷின்ல அது ரெஃப்ளெக்ட் ஆகலையே. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor and publisher, Times of Republic. என் உறவுகளை மற்றொரு எபிசோடு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 1 lakh சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். ஸோ உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தேவை. ஸோ இன்னும் நம்மளோட எந்திருக்கும் முக்கிய விருந்தினர் திரு பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நவீன் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் நவீன் சார். தேங்க்யூ சார். சார், ஸ்ட்ரைட் அவே டு த கொஸ்டின். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா மாற்று முகம் அண்ணாமலை அவர்களா? ஏன் இளைஞர்கள் அவர் மேலே ஒரு மிக அதிகமான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்காரு? அதுக்கான காரணம் என்ன? நான் 80 வயசுல இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, என் பின்னாடி 70 வயசுல இருக்கவங்க தான் வருவாங்க. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை பெரிய பதவிகளில் இருக்கவங்கெல்லாம் அதை இளைஞர்கள் இல்லாதவர்கள் உக்காந்திக்கின்னு அதை சொல்லும்போது, சரி ரைட்டுங்க வந்தால் என்ன பதவி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. பதவிக்காக வராங்கன்னு நான் சொல்லலை நவீன், பட் ஸ்டில் இப்போ எல்லாம் நீங்களே உக்காந்திக்கின்னு அப்புறம் எங்களுக்கெல்லாம் நாங்கள் எத்தனை வருஷம் நாங்களும் அப்போ தான் வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். வேறஸ் ஒரு இளைஞர் ஒரு பெரிய பொறுப்பில் உக்காந்துட்டு அப்போது இது மாதிரி இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும், அவர் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஓப்பனாக சொல்லலை. இதெல்லாம் செய்கையால் காண்பிக்கிறது. அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு ரைட்டுப்பா புச்சா யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு அந்த கட்சியில் சான்ஸ் இருக்குது அப்படின்னு வருவாங்க இல்லையா. பார்த்தாலே தெரியுது அவர் இளைஞர் அப்படின்னு. அப்படி இருக்கச்சா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அவர் அப்படி இளைஞர்களுடைய ஃபேஸாக இருக்கார் அப்படின்னா நேச்சுரலி இதில் என்ன சந்தேகம்? நீங்கள் சொன்னதை பார்த்தா ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு திமுக கட்சி தான் சொல்லி ஞாபகத்துக்கு வருது. இல்லை, எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு சொல்லணும் இல்லையா. பிகாஸ் 60 வயசு இளைஞரணி செயலாளராக தொடர்ந்து இளைஞரணின்னு சொல்கிறாங்க. இளைஞர் பட்டாளம் இவர் PK பாண்டே அந்த ஒரு சேனலோட இதில் அவர் சொன்னார், இத்தனை வயசுல இளைஞரணியில் இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னார். பட் அவரையும் கூப்பிட்டு அவங்க அப்படி மரியாதையெல்லாம் கொடுத்து வியூகம் அமைக்க வச்சுக்கினாங்க. பெருந்தன்மை. இந்த திராவிடியன் அரசியலை சவால் செய்யும் ஒரே தலைவர் அண்ணாமலை தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாவேகாவோட தலைவர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ் பலம் இருந்தாலும் கூட திராவிடியன் பார்ட்டியை சவால் யாருமே இல்லாத போது எதிர்கட்சியாக பிஜேபி தான் செயல்பட்டதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த கிரெடிபிலிட்டி இன்னும் அண்ணாமலைகிட்ட இருக்கா, இல்லை நம்ம அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு சவால் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா? முதல்ல திராவிட அரசியல் அப்படின்றது என்னன்றது யாராவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட், திராவிடம் அப்படின்றது வடமொழி சொல். அண்ணன் சீமானை கேட்டால் கரெக்டாக சொல்லுவார். அதாவது அந்த பெனின்சுலர் இந்தியா, அந்த தீபகற்பம்னு இருக்கு இல்லையா, இதைத்தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்காட்டாலும் தென்னிந்தியாவில் நீங்கள் இருக்கீங்க, அந்த சவுத் ஆஃப் இந்தியாஸ்ன்னு சொல்லுவாங்க,
அங்கே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் திராவிடர் தான். அதை மாற்ற முடியாது. உங்களை நாளைக்கே தூக்கின்னு போயிட்டு அந்தமானில் இல்லை லட்சத்தீவில் போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யூ பிகம் அன் ஐலாண்டர். மாற்று கருத்தே கிடையாது. பிரிட்டன் ஒரு பெரிய நாடு, ஆனாலும் பிரான்ஸில் இருக்கவங்க சொல்கிறாங்க யார் அன் ஐலாண்டர் அப்படின்வாங்க. ஏன்னா அது ஒரு தீவு தானே, நாங்களாம் மெயின்லேண்டர் அப்படின்வாங்க. ஸோ திராவிடன்றது இதுதான். அடுத்தது திராவிட அரசியல் அப்படின்னா இன்னைக்கு அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி ஏமாத்திட்டே இருக்காங்க. இதுதான் திராவிட அரசியல்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் திராவிடம் ப்ளஸ்ன்னு சொன்னார். நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் திராவிடர் தான். அதே நீங்கள் டெல்லியில் போய் கொடுத்தனம் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் திராவிடர்னு சொல்லிக்க முடியாது. அது ஒரு இனமோ மொழியோ ஒன்றுமே கிடையாது. அது நிலப்பரப்பு, அங்கே இருப்பவர்கள் திராவிடர்கள். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு திராவிடம் திராவிடம்னு சரி ரைட். அப்போ திராவிடம் அப்படின்னா திராவிடம் வாழ்க திராவிடம் வளர்கன்னு சொல்லாமல் ஏன் அங்கே மட்டும் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்னு சொல்கிறோம்? நம்ம சொல்லலாம் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பம்னு. பார்டர் தாண்டி அங்கே போய் சொல்லி பாருங்க. ஏற்கனவே கமல்ஹாசன் ஒன்று சொன்னதுக்கே நல்லா வாங்கி கட்டிங்கனாரு. அதனால அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சொல்லிக்கலாம், எவ்வளோ ஒன்றா வெளிலெல்லாம் போய் சொல்ல முடியாது. அப்போது அதை எதிர்ப்பதற்கு அப்படின்னா பாருங்க, மற்றவங்க என்ன கழுவி ஊற்றினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவுக்கு தலைவர்களாக வந்தவர்களெல்லாம் எல்முருகன் தவிர்த்துன்னு சொல்லலாம் டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா அவர் கொஞ்ச காலம் தான் இருந்தார். அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர தீவிர அரசியல்ல பாஜக என்னைக்குமே இறங்கினதில்லை அண்ணாமலை முருகன் அவர்களுக்கு முன்னாடி. ரைட்டு எல்லாம் மேலே இருப்போம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அங்கே எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே உடனே உடனே ஒரு கும்பல் வந்துடும், நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் தெரியுமா. எல்லாம் கரெக்டுங்க. எவ்வளோ அடிச்சு என்ன கோப்பையை ஜெயிச்சிங்களா அதானே கணக்கு. எல்லாம் ரன் ரேட்டாவது ஏற்றுனீங்களா? சும்மா அப்படியே அவுட் ஆகிட்டு போகிறதெல்லாம் நீங்கள் ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டோன்னா போட்டதுக்கு ரன் வரணும். ஒன்றுமே வராமல் டக் அவுட் ஆகிட்டு 3 ரன்னில் அவுட் ஆகிட்டு போயிட்டு நாங்கள் எஃபர்ட் போட்டோன்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? ஸோ அதை அவர் சரியாக கையாண்டார். இங்கே ஆக்சுவலாக ஒரு வேக்குவம், இது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை அவர் ஃபில்லப் பண்ணார். தைரியமாக எதிர்த்து நிற்பது ஆளுங்கட்சி அப்படின்றத 2021 தேர்தல் முடிஞ்சதுலேருந்து ஆரம்பித்தார். அதிமுக கூட ஆரம்பத்தில் ரொம்ப சுணக்கமாக இருந்தாங்க. ஸோ அதை அவர் எடுத்தார். அதனால தான் அவர் ஒரு மக்கள் தலைவராக இருக்கின்றார். சார், அதாவது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எந்த அதிர்ச்சியாக வேணா இருக்கலாம். இட்ஸ் அ காமன் கொஸ்டின். என்ன அதிர்ச்சி அப்படின்னா பாருங்க, அவர் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர் தேர்தலில் நிற்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. கட்சி என்ன முடிவு பண்ணாங்க, அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க, அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த திமுக ஆட்சியை அகற்றினால் அதுவே அது அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு அதிர்ச்சி, ஆளுங்கட்சிக்கு அதிர்ச்சி, எதிர்கட்சிக்கு அது மகிழ்ச்சி. அப்படி தான் எடுத்துக்கணும். பட் அந்த அளவுக்கு ஒருத்தர் நல்லா ஆடுறார் அப்படின்னா சரிப்பா அவரே 4 ஓவர் பவுலிங் போட்டோம் அப்படின்னு விடுவாங்களா, இல்லை பெஞ்சில் போய் உட்காருன்னு முடிவு பண்ணுவாங்களா? அது டீம் மேனேஜ்மெண்ட்டை தான் கேட்கணும். அவங்க திடீர்னு ஏதாவது அதிர்ச்சி கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதனால் டீம் மேனேஜர், கோச்சு அவங்கெல்லாம் அதிர்ச்சி கொடுக்காம இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற அதிர்ச்சியை அண்ணாமலை கொடுப்பார். டிஎம்கேவோட கரப்ஷன் இருக்கு இல்லையா, அதை தைரியமாக பேசுறதுனால தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே பல பேருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு ஈர்ப்பு, அவரை தலைவராக தனிப்பட்ட ஒரு நபராக ஒரு தலைவராக கட்சிக்கு அப்பாற்பட்டு என் தலைவன் அண்ணாமலை தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனசு வந்தது இல்லையா. அது காரணம் அந்த கரப்ஷனை பற்றி அவர் முழுக்க அடிச்சுட்டே இருந்தார். அது பர்டிகுலராக நான் கேட்குறேன், அதுதான் காரணமா? நவீன், எப்போவுமே மக்கள் மத்தியில் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். இது காமன் டெண்டன்சி. எப்போவுமே நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது பெருசாக இருக்காது. யாரையாவது ஒருத்தரை நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். சும்மா யார் பண்ணாலும் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஊடகவியலாளராக உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். இது நல்லது, இது கெட்டது, உங்கள் பார்வையில் இதான் நல்லதை நான் ஆதரிக்கிறேன், கெட்டதை எதிர்க்கிறேன், இப்படி தான் இருக்கணும். அதில் துணிச்சலாக கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு ரெபல் இருப்பாங்க. இப்போ சினிமாவில் ஹீரோ வில்லனை போட்டு மொக்குன்னு மொக்கறார் அப்படின்னா நம்மளாம் கை தட்டுறோம். எதுக்காக? நாமளே கெட்டவங்களை அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள வி ஐடென்டிஃபை அவர் செல்ஃப் வித் த ஹீரோ ஆன் த ஸ்க்ரீன் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஒருத்தர் தைரியமாக கேட்குறாரு அப்படின்னும் போது நம்மளால தான் கேட்க முடியல. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா? காமன் மேனை பொறுத்த வரைக்கும்
அவனுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா கூட கவர்மெண்ட்டை தாங்க குறை சொல்லுவான். என்ன இந்த கவர்மெண்ட் சரியே இல்லை, வேலையே கிடைக்கல, கூலியே கிடைக்கல, இதெல்லாம் ஒன்றுமே சரி, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் மேலே பழி போடுறது அப்படின்றது தான் காமன் மேனுடைய மனநிலை. அப்போ அவனுக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னும் போது ஒருத்தர் தைரியமா ஆளுங்கட்சியை எதிர்த்து அந்த ஆதாரங்களோட இந்த மாதிரி அப்படின்னு இதெல்லாம் என்ன ஆதாரமா அப்படின்னு கேட்பாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பெருசாக பேசலாம். அப்போ நேச்சுரலி வந்து மக்களுக்கு அது பிடிக்க தான் செய்யும். இதில் என்ன கேள்வி? ஸோ இதை வந்து இது நாள் வரைக்கும் அவர் எடுத்த விஷயங்கள்லாம் வந்து ஏதோ புதுசாக புலனாய்வு பண்ணி எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னங்க நீங்கள் இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அஃபிடவிட்டில் இருக்க விஷயம் தான், இதை போய் இன்னும் பெருசாக எடுத்துகிட்டு அவர் இது பண்ணின்னு இருக்கிறாரு அப்படின்னு. அஃபிடவிட்டில் இருக்க விஷயம் தானே. அவர் என்ன கேட்குறாரு, உங்களுடைய நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம் என்ன, இவ்வளோ வருமானம் வந்திருக்குது, அஃபிடவிட்டில் காமிச்சது காமிக்காதது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் கேள்வி கேட்குறாரு. இப்போ அந்த வழக்கில் கூட என்ன கேட்டதாக வந்தது, அது கப்பல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. அப்போது உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய சொத்து என்ன, அஃபிடவிட்டில் நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா 1000 கோடின்னு கூட போடுங்களேன். இப்போ யாராவது போய் கேட்பாங்களா, என்ன நவீன் வந்து 2021 10 கோடின்னு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிக்கிறாரு, 26 2000 கோடின்னு ஃபைல் பண்ணிக்கிறாரு, 10 எப்படி 1000 ஆச்சுன்னு யாரும் அவங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டால் அது வந்து ஐடி கேட்கட்டங்க, இவங்க கேட்கட்டங்க அப்படிங்குவாங்க. அப்போது இதெல்லாம் அப்படியே சேனலைஸ் பண்ணி ஒருத்தர் கேட்கும்போது அப்போ மக்கள் ஆஹா நமக்காக கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னு, அவ்வளோதான், வெரி சிம்பிள். சார் நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு ஒரு டவுட் இருக்குது இதில். இப்போ மீடியாவோட அட்டாக் வந்து அண்ணாமலை மீது எப்போவுமே அதிகமாக இருந்திருக்கா? ஸோ அதுவுமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா துணிச்சலாக வந்து மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு தைரியமாக பேசுகிறாரு, மீடியாக்காரங்க ஏதாவது பேசினா கூட அவங்க வாயை அடக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பார்த்து. ஏன்னா இப்படி ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு மீடியாவை அட்டன் பண்ணுவாரான்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா சார்? அதாவதுங்க, மீடியாவை அட்டாக் பண்ணுறது அப்படின்றது மட்டும் காரணம் கிடையாது. ஏன்னா அப்படி பார்க்க போனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து சொல்றேன் அவர் தூக்கி அடிச்சு விடுவோம். அதான் அப்பவே வந்து மக்கள் மத்தியில் பெரிய சப்போர்ட் இருந்தது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இளையராஜா வந்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரும்போது அங்க வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு, அவருக்கு கடுப்பாயிட்டாரு. எந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கறதுன்னு விவசாய இல்லையா அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ளதான். இப்போ நான் மீடியாவில் இருக்கேன், நான் என்ன ஒன்றா ஒன்று கேள்வி கேட்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கின்றது. சரியா? அடுத்தது இவரை வந்து நாங்கள் பாய்காட் பண்றோம் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. இனிமே அண்ணாமலையோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாட்டோம் அப்படின்னு. சாரி கேட்டாரா? இப்போ அவர் வந்து எந்த கூந்தலும் கேட்க முடியாது, சாரி கூந்தலாம் கேட்க முடியாது நான் அப்படின்ட்டாப்ல. எங்க இறங்கினாலும் ஏறினாலும் உடனே பிரஸ் மைக் எடுத்துட்டு போறாங்கல்ல. அப்போ உடனே சில பேர் சொல்லுவாங்க, அதை பாருங்க இது வந்து மீடியா கிரியேஷன், வார் ரூம் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு. சரி, வார் ரூம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுவாங்க, அவங்களே வந்து பாட்ஸை வச்சு லைக்கு ஷேரு எல்லாம் போடுறாங்கன்னு கூட வச்சுப்போம். மீடியா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க வார் ரூம் கிடையாது, அதை ஒத்துப்பீங்கல்ல. அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றது பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது. இவங்களை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது, அதுவும் நல்லா தெரியும். அவங்களுக்கும் முக்கியமான விஷயம் டிஆர்பி. ஜனங்க உங்கள் சேனலை பார்க்கணும், உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கணும், செய்திகளை பார்க்கணும், அப்போ தான் சேனல் ஓடும். நீங்களே ஒரு சேனல் நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலாக, ஒரு சேட்டலைட் சேனலாக வந்துடுன்னு வச்சுக்காங்க. சரி, இப்போ நான் ஒரு கட்சி வச்சுக்கிறேன், நான் தான் ஆளுங்கட்சி, நான் உங்களுக்கு ஏதோ கவனிக்கிறேன், அண்டாவாக கவனிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எனக்கு மட்டும் நல்லா இருக்கு சார் அண்டா, ரைட்டா? நீங்கள் பாட்டுக்கு எனக்கு ஜாலரா அடிச்சிக்கினே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை நாள் நான் உங்களுக்கு அண்டாவில் சப்ளை பண்ணுவேன்? உங்கள் சேனலுக்கு டிஆர்பி இருக்கிற வரைக்கும் தான். உங்கள் சேனலில் இந்த சேட்டலைட் சேனலாக இருந்தாலும் யாருமே பார்க்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உன் சேனலில் யாருமே பார்க்கறதுல உனக்கு என்னத்துக்கு நான் காசு கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, கேட்பனா மாட்டேனா? ஸோ நீங்கள் என்னதான் ஒரு சார்பு நிலை எடுத்தாலும், அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இல்லை ஏதோ ஒரு கட்சி, எந்த சார்பு நிலை எடுத்தாலும் மக்கள் உங்கள் சேனலை பார்க்குற வரைக்கும் தான் நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். இது பேசிக். சரி, அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அப்போ மக்கள் உங்கள் சேனலை பார்க்கணுன்னா மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அந்த நிகழ்ச்சிகளை காமிச்சாதான் வந்து பார்ப்பாங்க. உங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், புடலங்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் என்ன ஒன்றா இருக்கட்டும், மக்கள் எதை பார்க்குறாங்களோ அதை காமிச்சா மட்டும்தான் உங்கள் சேனல் சர்வைவ் ஆகும். அதை ஒத்துக்கிறீங்களா?
அப்போது அண்ணாமலை எங்கே வந்து நான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னாலும் உடனே அத்தனை சேனலும் வந்துடுறாங்க, எல்லா சேனலும் லைவ் போடுறாங்க, நியூஸில் காமிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதுவும் வார் ரூம்னு சொல்லுவீங்களா? ஸோ மீடியாவுடைய கிரியேஷன் அண்ணாமலை அப்படின்றதெல்லாம் வந்து வைத்தறிச்சலில் பேசுகிற விஷயம். சோஷியல் மீடியா தான் சொல்லுவோம். ஏன் இப்போ வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும் ஒத்துப்பாங்க, அதிமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது, திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது எல்லாம் அப்படின்னு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட சொன்னார், வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் மீடியா அப்படின்னே சொன்னார். அப்படி இருக்கச்ச அவங்க வந்து அண்ணாமலையோட வீடியோவை போடுறாங்கன்னு சொன்னால் வெறும் மீடியா கிரியேஷனாக இருந்தால் யாராவது போடுவாங்களா? அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, அவர் வீடியோவை போட்டால் ஜனங்க பார்க்குறாங்க, டிஆர்பியில் நம்ம வரோம் அப்படின்றதுக்காக தானே காமிக்கிறாங்க. இவ்வளோதான். ஸோ இனிமேலும் மீடியா கிரியேஷன் அப்படின்னா ரைட்டு, உங்களை தான் நான் வந்து சந்தேகப்படணும். சார் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார். அதாவது தமிழகத்தில் பிஜேபி இருக்குல்ல சார், அது வளர்ந்ததுக்கு முக்கிய பங்கு அண்ணாமலை வகிக்கிறாரா இல்லையா சார்? எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பதில் தெரியும். இல்லவே இல்லைங்க. பிஜேபியில் என்னங்க இருங்க, நான் உண்மையை சொல்கிறேங்க, உண்மையை சொல்ல விட மாட்டேன் நான் அப்படின்னு நம்ம அந்த கல்யாண பரிசு தங்கவேல் மாதிரி தான் சொல்கிறேன். எத்தனை வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா காலங்காலமா கஷ்டப்பட்டு அதை வளர்த்து விட்டுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அண்ணாமலை பேர் வாங்கிட்டு போயிட்டார். சந்தோஷமா? பாஜக அப்படிதான் சொல்றாங்க சார். அவர் மட்டும் தான் வந்து வளர்த்தாருன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்போ இது மாதிரி கஷ்டப்பட்டவங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுகள் இருக்கு. அதனால அந்த பாஜக வந்து ஒரு காலத்துல 25% ஓட்டு வாங்கி இந்த கட்சி தெரியுமா? 90கள்லயே 25% ஓட்டு வாங்கிட்டாங்க அவங்க. இன்னைக்கு இன்னும் 11% ஓட்டு வாங்கிட்டு அதை பெருசா சொல்றீங்க இல்லையா? வாங்கலையா? சொல்லிக்க வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியாது. பாருங்க, நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. வீட்டுக்கு எவ்வளவு சம்பளம் கொண்டாந்து கொடுக்குற, இதைத்தான் அவங்க ஊட்டமா கேட்பாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறத நீ என்ன வேணா உழைச்சிட்டு போய், எனக்கு நான் வந்தது இங்க மாச கட்சியில வந்து தொட்டுக்கோ தொட்டுக்கன்னு இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சுட்டு வரியா, அதுக்கு வக்கு இல்லைன்னா நீ எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அவ்வளவுதான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? அல்டிமேட்லி அரசியல் கட்சினா அதுதானுங்க. நான் சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தேன்னா, சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அங்கே ஓட்டிங் மிஷினில் அது ரெஃப்ளெக்ட் ஆகலையே, அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? நிஜமாகவே சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்க, சித்தாந்தத்தின் பக்கம் அப்படியே லட்சக்கணக்கில் சேர்த்துட்டீங்க, கோடி கணக்கில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஓட்டு பர்சன்டேஜில் அது வந்திருக்கு. நம்ம சொல்ல போனால் தீவிர பாஜக ஆதரவாளர்கள் எலெக்ஷன் வர நேரத்தில் பாஜக தனியாக நிற்கும் போது ஐயோ இவங்க எப்படி ஜெயிக்க போகிறது கிடையாது, இதுக்கு ஓட்டு போட்டால் திமுக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால அதிமுகவுக்கு ஓட்டு போடு. இப்படி இருக்க பாஜக ஆதரவாளர்கள் எத்தனை லட்சக்கணக்கான பேர் தெரியுமா? இதை பாஜகவும் ஒத்துப்பாங்க, ஏடிஎம்கேவும் ஒத்துப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 24ல் பிரிஞ்சு வந்தப்போ அதிமுகவுடைய இந்த ஓட் பர்சன்ட் குறையுது, பாஜக ஏறுது. ஆனால் இதுக்கெல்லாம் அண்ணாமலை காரணமே கிடையாது. காரணம்னு சொன்னால் உடனே என்ன வெறி நாய் சொறி நாயின்னு சொல்லுவீங்க. எனக்கு வாலெல்லாம் இல்லைப்பா, நான் யாரையும் கடிக்க மாட்டேன், அதனால நான் அப்படியே சொல்லிட்டு போட்டேன். அண்ணாமலைக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படியே தானா ஜனங்கள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க. 3லேருந்து 11 தானா வந்துருச்சு, அதுவா வந்துருச்சு. அது கூட எப்படின்னா கரெக்ட், இந்த சில விதையெல்லாம் போட்ட உடனே முளைக்காது, ரொம்ப நாள் கழிச்சு தான் முளைக்குமா, அப்படி கூட இருக்கலாம். அந்த மாதிரி எப்பவோ பண்ணதுக்கு இப்போ ரிசல்ட் வந்திருக்கு. சந்தோஷமா? பல்வேறு விஷயம் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி நவீன். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.